அல்லேலியா ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் சாயங்கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் என் தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். ரூபவதிய ஊழியத்திற்கும் ஆர்கு டிவி நேயர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த நாளில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்பு அப்பாவின் முகத்தை பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆண்டவரே அன்னாளை நினைத்தருளி ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஒரு விசையாய் நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்ல தகப்பனப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, எங்களை நீர் ஆசீர்வதி. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றபடி ஆண்டவரை கேட்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ஆசீர்வதிக்கும் தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, யாரை ஆசீர்வதிக்கிறாரு நம்ம பார்ப்போம். நம்மளை ஆசீர்வதிப்பாரு. முதல்ல நீங்க கேட்கிற உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். முதல்ல அந்த எண்ணத்தோட நம்ம கேட்போம் ஆண்டோடைய வார்த்தைய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, படைச்ச எல்லாத்தையும் பார்த்து, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாரு? வெளிச்சம் உண்டாக கடவது, பட்சிகள், பறவைகள், நீரில் வாழும் ஜந்துக்கள், மனுஷனையும் உண்டாக்குனார். கர்த்தர் ஆதியாகமத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிருஷ்டிக்காரு. சிருஷ்டித்த அனைத்தையும் நல்லது 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 என்று கண்டார்னு இருக்கும். ஆனா அதே நேரத்துல நீர்வாழும் ஜந்துக்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு கர்த்தர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்றேன் பாருங்க. ஆசீர்வதிக்கிறார், பறவைகளை ஆசீர்வதிக்கார். நீங்கள் பல்கி பெருகி நிரப்புங்க, சமுத்திர ஜலத்தை நிரப்புங்க, பூமியில நிரப்புங்க. மனிதனையும் அப்படிதான் செஞ்சாரு. நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாம் ஏவாளை என்ன சொன்னாருன்னா, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். ராஜரீக பவரையும் கொடுத்தாரு. நீங்க பூமியை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயர் வச்சானோ அதே அதுகளுக்கு பெயராயிற்றுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம வேதத்தின் மகத்துவங்களை பார்க்க 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 தோண்ட தோண்ட புதையலாதான் இருக்கும். அப்போ அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சரியா? எதை ஆசீர்வதிக்காரு? தாம் உண்டாக்கின எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் முதல்ல அவருடைய பண்பை ஆசீர்வதிக்கிற பண்பு. சரியா? ஆதாமை ஆசீர்வதிச்சாரு, ஏவாளை ஆசீர்வதிச்சாரு, எல்லாத்தையும். ஆனா நாம தான் இன்னைக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோமே தவிர, அவர் ஆசீர்வதிக்கிறதுல மாறாத தேவனா தான் இருக்கிறார் நம்முடைய தேவன். அடுத்ததாப்ப யார் ஆசீர்வதிக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை அழைச்சி பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. நீ உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, நீ யாரையும் சபின்னு சொல்லல, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னை சபிக்கிறவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு அறிஞ்சு நாம எல்லாரையும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்ப பாருங்க, ஜாதிகள் உன்னால ஆசீர்வதிக்கப்படும், பூமியில இருக்க வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ஆசீர்வதிக்கப்படாத நிலையில இருக்கும் போதுதான் இந்த வார்த்தையை அவனுக்கு சொன்னாரு. ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? அவனுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைவோட இருக்கான். அவனுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டுட்டு நீ வா, எப்போ நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. அவன் கீழ்ப்படுகிறான். சரி, அவன் கீழ்ப்படிஞ்சு போறான். ஆனாலும் அவன் 25 வருடம் பொறுமையா காத்திருக்கான். 75 வயசுல வெளியவான்னு சொன்ன ஒரு தேசத்தை, இனத்தை, ஜனத்தை விட்டு 100வது வயசுலதான் ஈசாக்கா கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைய பெற்றுக்கொள்ள 25 வருடம் பொறுமையா காத்திருக்கான், விசுவாசத்தோட காத்திருக்கான். அதாவது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத போது நம்பும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்ல. இப்ப வயசுல எல்லாம் நடந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியம். ஆனா ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாரா பாட்டிக்கும் வயசாயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு. அப்ப பிள்ளை பெறக்கூடிய சாதகமே சூழ்நிலையே இல்லை. அந்த சூழ்நிலையிலேயே அவன் விசுவாசிக்கான். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணாரு. சிருஷ்டிகர்த்தர், உலகத்தை சிருஷ்டிக்கிறவர், சிருஷ்டித்தவர், அனைத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவருக்கு இது லேசான காரியம். நீ எப்படி விசுவாசிக்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சுகமாக்கும் போதெல்லாம் பாரு, நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள் அப்படி சொல்லிதான் சுகத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க ஏது இல்லைன்னாலும், விசுவாசிக்க பலன் இல்லைன்னாலும், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத போது நம்பணும். அதுதான் முக்கியம், விசுவாசம். ஆனா இவன் சொன்னாரு, கேட்டுக்கிட்டாரு,
ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படவே விட மாட்டாரு. காத்து இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? துதிக்கணும். துதிக்க முடியாது, ஆனா துதிக்கணும். ஆண்டவரே நீ செய்ய சொன்ன வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்ற நீர் நல்லவரும் போதுமானவர், எனக்கு நிறைவேற்றும். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன்னு எழுதியிருக்கு. ஆனா அது அப்படி இல்லை, உருவாக்கி ஆசீர்வச்சிருவாராம். இல்லாதவை இருக்கிறது போல் அழைக்கிறதா மாய்மாலம் பண்றதுன்னு தானே நம்ம சொல்ல வேண்டி வரும். ஆனா அப்படி இல்லை. கற்பப்பை இல்லையா, கர்த்தர் கற்பப்பையை உருவாக்கி வச்சிருவாரு. கண்ணு இல்லையா, கர்த்தர் கண்ணை உருவாக்கி வச்சு பார்க்க வைப்பாரு. தவிர நான் பார்க்கேன்னு சும்மா சொல்லு நடி அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே மாட்டாரு. அது வேற. அப்ப ஈசாக்குக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈசாக்கு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் இருந்து சொல்லியிருக்கு. ஈசாக்குடைய அம்மா பேரு என்ன பேரு? சாராள். சாராள் இறந்துடுறா. அப்ப ஈசாக்கு அதுக்கு பிறகுதான் ரெபேக்கால கல்யாணம் பண்ணி தன் தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போய் அவ தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு போட்டிருக்கு. அப்போ தாய் இறந்தா யாருதான் துக்கப்படாம இருப்பா? ஆனா ஈசாக்கும் துக்கம் படுறான். ஆனா அவ மனைவியை கூட்டிட்டு போய் ஆறுதல் அடைகிறான். ரெபேக்காள் யாரு? அது லாபானுடைய மக. ஆனா அவனுக்கு முறை பொண்ணுதான், அத்தை மாமா பையன். உடனே என்ன செஞ்சுட்டான்னா, இவனுக்கும் அந்த ஆபிரகாம மாதிரியே இந்த ஈசாக்குக்கும் குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு குழந்தை இல்லைன்னு ரெபேக்காள் மலடியா இருந்தாலும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ மனைவிக்காக இவன் வேண்டுதல் பண்றான். பாருங்க, கர்த்தர் மேல அந்த தாய் தகப்பனுக்கு விசுவாசம் இருந்தா அந்த பிள்ளைகளையும் அதே விசுவாசத்துக்குள்ள வளர்த்துடுறாங்க, நடத்துறாங்க. அப்போ கர்த்தர் இந்த ஈசாக்கும் கர்த்தர்ட்ட கேட்கான், எனக்கு பிள்ளை கூடும் அப்படின்னு. அப்போ இவன் 40 வயசுல கல்யாணம் பண்ணானா 20 வருஷம் குழந்தை இல்லை, 60 வயசுலதான் ஏசா யாக்கோபு பிறக்காங்க. அப்ப ஏசாவும் யாக்கோபும் பிறக்கும்போது 2 ஜாதி உன் வயிற்றுல உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப 2 ஜாதி கர்த்தர் ஏசாவும் யாக்கோபும், 2 ஜனங்களுக்கு 2 ஜாதிகளுக்கு அவன் ஆசீர்வாதமா. அப்போ பஞ்சகாலத்துல தேசத்துல பஞ்சம், அந்த பஞ்சகாலத்துல ஈசாக்கு விதைச்சானா அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வச்சாராம். 100 மடங்குன்னா என்னன்னா ஃபுல்ஃபில், பெர்ஃபெக்டா, முழுமையா ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அறகுறையாலாம் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ நம்ம அப்படி விசுவாசிக்கும் போது, அப்படி கேட்கும் போது அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிப்பான். அப்போ முதல்ல யார் ஆசீர்வாதத்தை நிறைய பெற்றுடுறான்னா யாக்கோபு பெற்றுக்கிடுவான். அப்ப ஈசாக்குக்கு கண்ணு மங்கலா இருக்கு, ஆனா ஏசப்பாவுக்கு கண்ணு மங்கலாவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது யாரையும் விட மாட்டாரு, ஒன்னு ஆசீர்வச்சிருவார். இந்த யாக்கோபை ஆசீர்வச்சாரா, ஒன்னு ஏசா தகப்பனே என்னையும் ஆசீர்வதி, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா. அப்போ அவரு சொல்றாரு, உன் சகோதரன் அதுக்கு என் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு. உடனே திரும்ப என்ன செஞ்சுட்டான்னா, தாய் சொல்றா, அவன் உனக்கு நாள் வரும், அப்போ நான் அவனை கொன்று போடுவேன்னு சொல்றான், நீ எலும்பு வா, எங்க போயிரு, மாமா வீட்டுக்கு போயிரு, நான் ஒரே நாள்ல 2 பேரையும் ஏன் இழக்கணும், வேண்டாம், நீ லாபான் வீட்டுக்கு போ அப்படின்னு. ஆனா இந்த யாக்கோபு என்ன செய்யறான்னு போற வழியில, யாக்கோபு எப்படி போனான்னு தெரியுமா? வெறுங்கையாதான் அனுப்பி விட்டான். யாரு? தாயின் தகப்பன்னு போ லாபான் வீட்டுக்குன்ட்டு, உயிரை தப்ப போன்னு அனுப்பி விடுறாங்க. ஆனா அந்த யாக்கோபு என்ன செய்யறான்னா, போற வழியிலலாம் ஆண்டவரை நினைச்சிட்டே போறான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், ராத்திரி ஆயிற்று, நடந்து போய் இன்னும் களைப்புல தூங்குற நேரம் ஒரு கல்லை தலைக்குள்ள வச்சுட்டு படுக்கான். அப்ப சொல்றான், ஆண்டவரே நீர் போற வழியிலலாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்ன திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தேவனா இருப்பீர், நான் உண்மை நன்றி செலுத்துவேன், உண்மை துதிப்பேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். கேட்கறது தான். அப்போ உடனே கர்த்தர் அவனை அதே மாதிரி நடத்துறாரு. அவனுக்கு கையில எதுவும் கொண்டு போல, ஆனா அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு தூங்குறதுக்கு நல்லா தூக்கம் எல்லாம் கொடுத்து கர்த்தர் தரிசனமும் கொடுக்காரு. அப்போ கடைசியில அவன் எப்படி வாரான் தெரியுமா? லாபான் வீட்டுல ஆடு மேய்க்கான். முதல்ல ராகேலுக்காக 7 வருஷம், அப்புறம் லேயாளுக்காக 7 வருஷம், 14 வருஷம் மந்தைக்காக. எல்லாம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் குழந்தை பிறந்துட்டு, எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா முதல்ல யாருக்கு பிறக்கல? ராகேலுக்கு மட்டும் குழந்தை பிறக்கல. பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லையா, ஈசாக்கு குழந்தை இல்லையா, இப்ப யாக்கோபுக்கும் குழந்தை இல்லை. அவன் போய் கேட்கான், ஆண்டவரே, அவரு ராகேல் சரியா 2 பேரும் கல்யாணம் பண்ணான், ராகேல் லேயாள். லேயாளுக்கோ குழந்தை இருக்கு, லேயாள் வேலைக்காரிக்கு குழந்தை இருக்கு, ராகேலுடைய வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துட்டு, பணி விடைக்காரிகளுக்கு. ஆனா இவனுக்கு இல்லை. ஒன்னு இவன் நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? குழந்தை இல்லை. உடனே இவன் கேட்கான், எனக்கு குழந்தை தாரும் அப்படின்னு. உடனே ராகேலை கர்த்தர் நினைத்து அருளினார். நினைச்சு அருளுறாரு. என்ன அருளுறாரு? யோசேப்ப.
அப்படிதானே? யோசேப்பை கொடுக்குறாரு. அப்போ அதுவரை பென்யமீனை கொடுக்குறாரு. அப்போ அவர் எல்லாம் நிறைவடைஞ்ச உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் எங்க தகப்ப வீட்டுக்கு போகணும். பாருங்க, தகப்பன வீட்டுக்கு நான் போகணும். ஆண்டவர் என்ன நீர் நல்லா நடத்துனீர்னா என் தேவனா இருப்பேன், நான் அவனுக்கு பலி செலுத்துவேன், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கான். அப்போ ராகேலுக்கு பையன் பிறந்துட்டான். அப்ப 2 பரிவாரத்தோட நான் வாரேன். கோலும் கையுமா தான் நான் போனேன். சூட்கேஸ் பெட்டி துணியெல்லாம் கொண்டு போல. ஆனா கத்தர் என்ன 2 பரிவாரம் 2 பெரிய சேனைகளோடு என்ன வர பண்ணாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நன்றி செலுத்துறான், நினைத்தருளுறான். அப்போ இதுல பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். யாருக்கு? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அடுத்தது அப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா, யாபேஸ்ன்னு ஒருத்தன். யாபேஸ் சொல்லுவான், ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணுவான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுவான். அதே மாதிரி அவன் ஜெபத்தை கத்தர் கேட்டு என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளோர். பாருங்க, கேட்டதை அப்படி கொடுக்கிற தேவன் நம்ம அப்பா. யாபேசே அதே மாதிரி கேட்டபடி கொடுத்து ஆசீர்வதிக்காரு. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அன்னாளை நினைத்தருளி அன்னாளை ஆசீர்வதித்தார். ஆகாரே சாராளுங்கிறவளுக்கு அடிமை பெண், சாராளுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே நீ எங்க போற அப்படின்னு அவன் நாச்சியார் என்ன படுத்துற கொடுமையில நான் அவளை விட்டு ஓடி போறேன். ஆனா கத்தர் சொல்றாரு, இல்ல, நீ அழைக்கப்பட்ட நிலைமையில உறுதியாயிரு, நீ அங்க போய் அவ கைக்கு கீழே என்ன செஞ்சிட்டு அடங்கி இருங்காரு. அப்போ கர்த்தர் நியாயத்தை புரட்டி போடுற தேவன் இல்லை, நியாயமா நம்மளை செய்யற தேவன், நல்ல காரியங்களை செய்வார். அவன் அங்க போய் கேட்கா, ஆகார் போய் அங்க இருக்கான். அவனே இவனும் இஸ்மவேல் பிறக்கான். இஸ்மவேலும் ஆபிரகாமனுடைய ஒரு சந்ததி. அதனால ஆபிரகாமுக்கு வேதனையா இருக்கு, என் பிள்ளை அப்படின்னு மனுஷ சுபாவம் இருக்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, இவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவன் வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப பாருங்க, முற்பிதாக்களின் தேவன் மட்டும் இல்ல, நம்முடைய தேவன் நல்ல தேவன். சரியா? அப்போ நம்முடைய தேவன் நல்ல தேவன், நம்மளை என்ன செய்ய போறாரு? பறவைகள், பட்சிகள், நீர்வாழும் மீன்கள், ஜந்துக்களையே பெருக பண்ணவர் நம்மளை பெருகப்பட மாட்டாரா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். விசுவாசி, நீ குறைவுல இருக்கேன்னு சொல்லாத, குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு. சரியா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யாபேசை ஆசீர்வதித்து தீங்கு தொடராதபடி அவனை காத்து கொண்டார், அவனுடைய எல்லையை பெரிதாக்கினார். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவர். சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 28ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுது. சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதே மாதிரி சங்கீதம் 37:26 அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஏழைகளுக்கு இறங்கி நம்ம நித்தமும் கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வைக்காருன்னா, பெரிய சீமானா, பெரிய செல்வ சீமானா, ஐஸ்வர்யானா, கோடீஸ்வரனா நம்மளை ஆசீர்வதிக்காரு. அப்போ அந்த சந்ததி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். 112ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சங்கீதம், அல்லேலூயான்னு ஆரம்பிக்கும். அவ்வளவு அருமையான சங்கீதம். அங்கேயும் சொல்லியிருக்கு, அவன் சந்ததி பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம செம்மையானவர்களா இருக்கும்போது நம்மளுடைய வம்சத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்காரு. இந்த ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கை பாருங்க, யாக்கோபை பாருங்க, அவங்க செம்மையானவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி நாமளும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அதுல 1% கூட சந்தேகம் கிடையாது. அடுத்தப்ப பாருங்க, இன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்வாருன்னா சுதந்திரமா தருவாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சான், யாக்கோபு கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். ஆனா இந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனாலதான் அநேக சாபங்கள் சேர்ந்துட்டு. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்துல எழுதுவான், 1 கொரிந்தியர் 6:12, 10:23 எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆகிலும் எனக்கு எல்லாம் தகுதியா இருக்காது. இன்னைக்கு பாருங்க, உலகம் பாவத்துக்குள்ள மூழ்கிதான் கிடக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் பாவம் கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பளவும் இல்லை, நீச்சாளத்துக்குள்ளதான் பாவத்துக்குள்ள நீந்திக்கிட்டு தான் கிடக்கும். உலகம் பூரா பாவத்துக்குள்ள மூழ்கி கிடக்கு. பாவம்னா ஒரு சற்று கூட உணர்வு இல்லை, யாருக்குமே உணர்வும் இல்லை, அந்த பயமும் இல்லை, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. நான் நேத்து முந்தானத்து யூடியூப்ல திறந்து பார்த்தேன், ஆனா எல்லாம் பொய்யுங்காங்க. ஆனா பொய் இல்லை, உண்மையாவும் இருக்கு. அப்போ ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவி 13 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, மூணு பிள்ளைகள் இருக்கு, 2 பையன் 1 பொண்ணு. ஆனா அதுக்கு பிறகு அவன் வேலைக்கு போயிடும்போது இவ அந்த 2 பேரும் டீச்சரா இருக்காங்க. பாருங்க அநியாயம். அவர் பிடி மாஸ்டரா, இது டீச்சர், ஏதோ அந்த சம்பளம் குறைஞ்ச டீச்சர், அவ்வளவுதான்.
கவர்மெண்ட் சேலரி கிடையாது, இந்த ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு இடையில போட்டிருக்கான் கள்ளக்காதல் உருவாயிடுச்சு. காதல் உருவானா எங்க போய் நிக்கி தெரியுமா? பயப்படாம கொலையில போய் நிக்கி. அந்த பையன் நல்ல பையன் போல, ஆனா அவன் இந்த தூக்க மாத்திரையில பிள்ளைகளுக்கு கொடுத்து தூங்க வச்சுட்டு அந்த திருட்டு புருஷனும் வர சொல்லியிருக்கா. அதுக்கு பிறகு இதை அவன் கவனிச்சுட்டே இருந்திருக்கான். இவ ஓவரா ஸ்டைல் பண்றா, என்னமோ நடக்கு அப்படின்னு அதை கவனிச்சுட்டு இவன் வேலைக்கு வேலைக்கு போறேன்னு இவளை வர சொல்லிட்டான் அந்த பிடி வாத்தியார. பிடி வாத்தியார் அவன் வீட்டுக்கு வந்த போது இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வரவங்க 2 பேரும் இருக்காங்க. உடனே தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவனை சதி கட்டிடணும், சோழியை தான் முடிக்கணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு 50,000 கொடுத்து கூலிப்படையை ஏற்படுத்தியிருக்கா. அவன் என்ன செஞ்சுட்டான், கடைசி நேரம் 10 தூக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டே வா கொல்லன்னு கூப்பிட்டுருக்கா. என்ன நடக்குன்னு பாருங்க. கடைசியில் அவனும் நாங்க வரலன்ட்டான். உடனே திரும்ப இவனையும் இந்த பிடி வாத்தியாரையே கூப்பிட்டு அவன் தம்பியையும் கூப்பிட்டு கழுத்தை நெரிச்சு தலையணையை வச்சு அமுக்கி கொன்னு முடிச்சுட்டு அப்பா அப்பான்னு அவ்வளவு பாசமா பொழிஞ்சு அழுதாளாம். அழுது முடிச்சுட்டு ராத்திரியே கொன்னுட்டாங்கல்ல, காலையிலே அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கா. உடனே இவ தம்பி வெளிநாட்டுல இருக்கானா, இந்த செத்து போன கொன்ன பையனோட தம்பி. அவனுக்கு தகவல் போடணும்னு அவன் போலீஸுக்கு சொல்லியிருக்கான், எங்க அண்ணன் சாகலை, ஏதோ கோல்மால் நடந்திருக்கு, நீங்க அடக்கம் பண்ண வேண்டாம்னாக்கு இவ அடக்கம் பண்ணிட்டாளாம். பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க பெண்களுக்கு. கடைசியில திரும்ப அவன் அங்கிருந்துங்க வந்து திரும்பி அடக்கம் பண்ணதை எடுத்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போதே என்ன இருந்துச்சா, கழுத்தை நெரிச்சிருக்கு, அமுக்கி இருக்கு, மூச்சு திணறி செத்து போயிருக்கான்ட்டு. பாருங்க, ஒரு பெண்ணு 3 பிள்ளைகளுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து இவனுக்கும் 10 தூக்க மாத்திரையை பாரு போலீஸ் பிடிச்சு விசாரிப்பான்ல, நல்லா விசாரிப்பான், உள்ளதை சொல்லியிருக்கா. அவனும் விசாரிக்கிற விசாரணையில உண்மை வந்துடும். பாருங்க, உலகத்துல யாரு மனுஷருக்கும் பயம் இல்லை, கருத்தருக்கும் பயம் இல்லை. பிறகு தேசம் எப்படி போகும்? விபச்சாரக்காரர்களால் தேசம் நிறையுது. சரி, இந்த நாள்ல பார்க்க போனா ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாள் தான் முதல்ல பாவம் செஞ்சா. கீழ்ப்படியாம பழத்தை பார்க்க கூடாதுன்னா கண்களின் இச்சு பழத்தை பறிச்சு புசிச்சு அவளும் தின்னுட்டு கணவனுக்கும் கொடுக்குறா. கடைசியில என்ன செஞ்சுட்டு பாவம் பிரவேசிச்சுட்டு. அதான் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலே எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியும் உண்டாக்காது. ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவி முக்கியம். கணவன் ராஜான்னா மனைவி யாரா இருக்கணும்? மந்திரியா இருக்கணும். நல்ல ஆலோசனை, புத்தியான ஆலோசனை சொல்ற ஒரு மந்திரியா இருக்கணும். 2வது, கணவன் தன் மனைவியை ஆண்டு கொள்ளணும். அவளை ஆள விட்டாலே அது சரிக்கு வராது. கணவன் மனைவியை ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லிதான் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு குடும்பத்துல கணவன் மனைவி ஆள்றானா, மனைவி கணவனை ஆள்றாளான்னு பாருங்க. ஒரு குடும்பம் கூட ஒழுங்கா நடக்கல. அதனாலதான் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் குடும்பமே இல்லை. மனைவி நல்ல மந்திரியா இருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கைகள்னா என்ன? செய்க. அப்படி செயல்கள் அப்படி இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஆண்கள் குடும்பம் நடத்துற தலைவன் கல்யாணம் கட்டுறது ரைட்டு தான். ஆனா நம்மளால நான் என்னால என்ன சொல்வேன் தெரியுமா? குதிரை கேட்கீங்க, ரைட், ஓகே, குதிரை. அந்த குதிரையை நம்மளால ஹேண்டில் பண்ண தெரியுமா? அதை அடக்க தெரியுமா? ஓட்டுறது கரெக்டா இல்லைன்னா உங்களை கீழத்துக்கு போட்டு அது வடியே போயிரும்ல குதிரை. அதனால அதை தான் நான் சொல்வேன். குதிரையை கேட்குறீங்க, குதிரை மேலே ஏறி இருந்துட்டு குதிரையை ஹேண்டில் பண்ற திறமை இல்லைன்னா உங்க குடும்பம் கஷ்டம்தான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது சமாதான குறைவு ஏற்பட்டுரும். அதனால தலைவன் தலைவனா இருக்கணும், தலைவி மந்திரியா இருக்கணும். அப்போ குடும்பம் அதை நம்ம முதல்ல அது மோல்டு பண்ணிடணும். குடும்பத்தை கர்த்தருக்குள்ள வச்சு இணைச்சி, கர்த்தரும் நமக்கு நீ என்னை பத்தி சொல்லு, பைபிள்ல என்ன போட்டிருக்கு, நான் என்ன சொல்லணும் நீ சொல்லு. அப்போ கணவன் எப்படி இருக்கணும் நீ தியானிச்சு சொல்லு, நான் மனைவி எப்படி இருக்கணும் அதுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்றேன். நீ கீழ்ப்படி, நான் அன்பு செலுத்தணும், அவ்வளவுதான். நீ கீழ்ப்படிஞ்சா அன்பு கரெக்டா வரும். அதுக்கா சட்டி கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்றதோட குடும்ப வாழ்க்கையின் சட்டத்துக்கு ஒத்து வராதுன்னு நீங்க சொல்லிடணும் முதல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல புத்திசாலித்தனமா வாழாட்டா குடும்பம் என்னதாயிரும்? பரலோகமா இருக்காது, குட்டி நரகமாயிரும். அதனால என்ன செய்யணும்னா, நீங்க கட்டாயம் கர்த்தருக்குள்ள குடும்பத்தை இணைத்து கர்த்தரோட வச்சு இணைச்சு கட்டினாதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, சந்தோஷம் நிறைந்த குடும்பமா, சமாதானம் நிறைந்த குடும்பமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 199 குடும்பங்கள் கஷ்டப்படுது தான் செயல்னாலதான், நம்முடைய செயல்னாலதான். ஆனா கர்த்தருக்குள்ள இருந்தா நல்லா சமாதானமா மோட்ச வாழ்க்கையே வாழலாம். சரியா? கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு, யாக்கோபு, யாபேசு,
அந்நாள் ஆகாரன்னு நம்ம பார்த்துட்டே போறோம். நீங்களும் அதுல ஒரு குடும்பமா இருக்கணும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன். ஒரு பாட்டு பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் ஆவலா இருக்கிறார். ஏன் நம்ம ஆசீர்வதிக்காருன்னா, அவருடைய ரூபம், அவருடைய சாயல் நம்மளை படைச்சதுனால நம்ம மேல அதிக அன்பு வச்சு நம்மளை ஆசீர்வதிக்காரு. சரியா? ஆண்டவரை இந்த நாள்ல நீங்க என்ன காரியத்தை கேட்கீங்களோ, யாபேஸ் கேட்டான், ராகேல் கேட்டா, அன்னாள் கேட்டா, ஆபிரகாம் கேட்டான், பொறுமையா காத்திருந்தான், விசுவாசிச்சான், நம்புனான். நம்புறதுக்கு ஏதுவில்லாத போதும் நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றான். நீங்க அதே நம்பிக்கையில ஆபிரகாமை போல, ஈசாக்க போல, யாக்கோபை போல கேளுங்க. கேட்கிற காரியத்துல நன்மைகளை என்ன செய்வியே பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரப்பா. நாங்கள் கேட்டவைகளை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்வோம் அப்பா. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் அல்லப்பா. நீர் உருவாக்கி கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ்கிற தேவன். அப்படியா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்யும். செத்து போன கற்பங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளைகள் கீழ்ப்படியிலேயே முரட்டாட்டம் பண்றாங்களேன்னு கேட்காங்களாப்பா. அவங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடு, சுத்த இருதயத்தை கொடு அப்பா. உடைய கிருபையும் இரக்கமும் இந்த குடும்பத்துல சூழ்ந்து கொள்ளட்டும். கணவன் மனைவி உறவுகள் உடைய சமாதானம் நிலவட்டும். கணவன் தலைவனா இருக்கட்டும், மனைவி மந்திரியா இருக்கட்டும் அப்பா. குடும்பத்திற்குள் ஒரு பெரிய சமாதான ஆளுகை, உம்முடைய ஆளுகை இருந்து வழி நடத்தட்டும். பலப்படுத்தும், காத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.